அந்த வணிக நிறுவனங்களுக்கு வரி ரொம்ப அதிகமா இருக்கு. வாடகை விட சில கட்டணத்துக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் நீங்க எங்களுக்கு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறோம் மெயினா. மற்றபடி எங்களுடைய ஆதரவு எப்போதும் எல்லாருக்கும் நன்றி. வியாபாரிகள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய தலைவர் பேசுகின்ற பொழுது இங்கே நிலவுகின்ற சிரமங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். நாங்கள் கூட பல்வேறு காலங்களிலே போஸ்டர் அடிச்சுவோம். சொத்து வரி கட்டுவதற்கு இந்த சொத்தை எல்லாம் விற்கணும்னு சொல்லி 25 மாநகராட்சியில தமிழ்நாட்டிலேயே சென்னை மாநகராட்சியை விட தாம்பரம் மாநகராட்சியில தான் சொத்து அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வியாபாரிகள் மட்டுமல்ல, நாமும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளோம், பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளோம். உங்களுடைய கோரிக்கையை மனதிலே கொள்வோம். உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றால் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம் என்ற மனநிலைகளை உங்களுக்கு என்னால் வழங்க முடியும். உங்களுடைய பாராட்டுக்கு, உங்களுடைய பெருமைக்கு முக்கியவனாக நான் ஒரு நல்ல எம்எல்ஏவாக நிச்சயமாக செயல்படுவேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் உங்களோடு நிற்கிறேன், உங்களுக்காக போராடுகிறேன், வேண்டியவர்களை நான் பெற்றுக் மாடம்பாக்கத்தில் 2 பிரச்சனைக்காக அறிவினார்கள். ஒன்று, 600 ஏக்கர் விவசாய நிலம் இந்த ஆட்சியால் கையகப்படுத்தப்பட்ட போது இடத்திலே சொன்னார்கள், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இதே இடத்துல நடத்தும். விவசாயிகள் சார்பாக நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அதே போலத்தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வருகிற போது என்னிடத்தில் தகவல்களை சொன்னார்கள். அவர்களுக்காக களத்தில் இறங்கி போராடினோம். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி அமைய பெற்றவுடன் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அதே போலத்தான் வியாபார பெருமை மக்களாகி உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களோடு நிற்பேன், உங்களோடு போராடுவேன். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கான அனைத்து தீர்வுகளையும் நான் பெற்றுத்தருவேன் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அப்படியே நீங்களும் அப்படியே பாரு தள்ளி இல்லை அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று எடுத்து எல்லாம் கவர் ஆகும்ல அக்கா, நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுங்க எடுத்து